நிறைய பாதுகாப்பு வசதிகள் பண்ணி உள்ள வளர்த்துருங்க. அதே மாதிரி கோழிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் வளர்த்த முடியும். கோழிகள் எல்லாமே திறந்துட்டோம் அப்படின்னா வெளியே சரிங்களா. எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் முருங்கை மரம், சந்தன மரம், அதே மாதிரி வாழையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரைக்கும் தான் குஞ்சு பொறிக்குங்க. குஞ்சு பொறிக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி இன்னொரு கோழி போய் தாக்குறது, அதே மாதிரி கொத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு இடத்த வந்து லீஸ்க்கு தான் எடுத்துருக்குறேன் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூண்டுகள் நம்ம வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரியான கூண்டுகளில் வந்துட்டு நம்ம கோழின்னு குஞ்சும் நம்ம உள்ளிட்டுட்டோம்னா போதுமானதுங்க. அது வாட்டுக்கு அது இருந்துக்கும். அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கடல் பாசி மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. அது வந்துட்டு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம விவசாயத்துக்கு போயிட்டு இப்போ கோழி பண்ணைக்கு வந்தங்காட்டிக்கு இப்போ போடாமல் இருக்குது. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா எல்லாமே போட்டு நம்மளுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குறது நீங்கள் வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு 100-200 குஞ்சாட்டை வளர்த்தலாம். நம்ம வந்துட்டு 100 குஞ்சு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க, அருமையான செட்டு. கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோ பிளாக் வச்சாச்சுங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம தீன் தண்ணி எல்லாமே வச்சோம். குஞ்சுகள் பாருங்க, கிட்டத்தட்ட குஞ்சுகளுக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. எல்லா குஞ்சுகளையுமே வந்துட்டு எப்படி பெருசு பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக பெருசு பண்ணி எடுத்துருக்காங்க. நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய நண்பர்கள் உங்கள் கோழி பண்ணை எத்தனை சென்டில் அமைஞ்சிருக்குது, எத்தனை சென்டில் கோழி பண்ணை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கேட்டு வரங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கோழி பண்ணை எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குறைவான இடத்துலையும் வளர்த்தலாங்க. அதே மாதிரி 1 ஏக்கரா 1.5 ஏக்கர் இடத்துலையும் வளர்த்தலாம். குறைவான இடத்துல நம்ம 2 சென்ட் 3 சென்டில் வளர்த்தணும் அப்படின்னா நிறைய பாதுகாப்பு வசதிகள் பண்ணி உள்ளே வளர்த்துருங்க. அதே மாதிரி கோழிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வளர்த்த முடியும். இல்லை இப்போ எனக்கு ஒரு 1/2 ஏக்கரா இருக்குதுங்க, நான் வந்துட்டு ஒரு ஓரத்தில் வந்துட்டு நான் சாலை போட்டு அந்த சாலையிலேருந்து நான் கோழிகள் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதிகமான கோழிகள் வளர்த்தலாம். நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 சென்ட்டுங்க, அந்த பக்கம் இருக்கிறது ஒரு 2 சென்ட், மொத்தம் 4 சென்ட்டில் வந்துட்டு பண்ணை அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கோழிகள் எல்லாமே திறந்துட்டோம் அப்படின்னா வெளியே சரிங்களா. எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் முருங்கை மரம், சந்தன மரம், அதே மாதிரி வாழையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரைக்கும் தான் கோழிகள் கொத்துனா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா பெருசாயிருச்சு மரங்கள் எல்லாமே. அதனால இப்போ வந்துட்டு இவங்க கீழே வரைக்குமே போய் மேய்ச்சிட்டு வந்துட்டு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு குறைவான இடத்துல வளர்த்தணும் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு மேலே எல்லாமே வலை போட்டு ஒரு 2 சென்ட்டில் வந்துட்டு ஒரு 40 கோழி அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தலாம். அதுக்கான முட்டைகள் எடுத்து நீங்கள் குஞ்சு பொறிக்க வச்சு குஞ்சுகளாக விற்கலாங்க, இல்லாட்டி முட்டைகளாக விற்கலாம். அந்த விதத்தில் வந்துட்டு நம்மளோட பண்ணை அமைப்பு முறைகள் எல்லாமே எப்படி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போகிறோம். என்னென்ன முறைகளை பயன்படுத்தி நம்ம கோழி பண்ணை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்னாடி எல்லாமே கோழி மேய்ச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8.5 ஏட்டை ஆச்சுங்க. இப்போ தான் எல்லாத்துக்கும் தீன் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய பண்ணையில் வந்து 100 ரூபாய்க்கு மேலே வந்துட்டாங்க. பாருங்க, எல்லாரும் மேய்ச்சிருக்கிறாங்க. நல்லா பெரிய கோழிலேருந்து சின்ன சாவிலேருந்து எல்லாம் ஒரே இடத்துல விட்டுட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக மேவு போட்டு நம்ம தீன் வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குதுக்காண்டி எல்லாம் ஒரே இடத்துல மாதிரி வச்சுட்டோம். பாருங்க, எல்லாரும் மேய்ச்சிட்டு இருக்காங்களா. புறாகிரா எல்லாமே இவங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. குறைவான இடத்துல நம்ம கோழி வளர்த்துறோம் அப்படின்னா நிறைய கோழிகள் வந்துட்டு குஞ்சு பொறிக்குங்க. குஞ்சு பொறிக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி இன்னொரு கோழி போய் தாக்குறது, அதே மாதிரி கொத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய முறைகள் ஒன்றுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூண்டு அமைப்புகள் தான். தனித்தனியாக கூண்டுகள் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கோழி முட்டை வச்சு அடப்படுத்து குஞ்சு பொறிச்சுது அப்படின்னா உடனே ஒரு கூண்டில் போட்டுடலாங்க. ஒரு மாதம் 1.5 மாதத்து வரைக்குமே வந்துட்டு அந்த குஞ்சுகள் பெருசாக வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை நான் வந்துட்டு இப்போ ஒரு 50 கோழி வளர்த்துறேன், 2 சென்ட்டுக்குள்ள வளர்த்துறேன் அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாமே ஒன்றா தான் வைப்பேன். குஞ்சு கோழி, பெரிய கோழி, சேவல் எல்லாம் ஒன்றா தான் வைப்பேன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதனால வந்துட்டு ஒரு 2 சென்ட்டாக இருந்தால் கூட கூண்டு அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ரிங்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இல்லை சகோனும் ஆலை பிளாக்கெல்லாம் வாங்கி கட்டல, நான் ஒரு இடத்த வந்துட்டு லீஸ்க்கு தான் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூண்டுகள் நம்ம வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான கூண்டுகளில் வந்துட்டு நம்ம கோழின்னு குஞ்சும் நம்ம உள்ளிட்டுட்டோம்னா போதுமானதுங்க. அது வாட்டுக்கு அது இருந்துக்கும். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நம்ம வந்துட்டு திறந்து விட்டுலாம். அதே மாதிரி கோழிகள் வந்துட்டு எப்போ ரொம்ப கோபமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குஞ்சு பொறிக்கிற டைமில் தான் ரொம்ப கோபமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பறவைகள்னால நம்மளுடைய குஞ்சுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க கோழி வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையுமே கொத்துறக்கு நம்ம பண்ண முறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4க்கு 4 கூண்டுகள் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு எந்த தொந்தரவுமே இல்லாமல் இப்போ ஒரு 10 கோழி குஞ்சு பொறிக்கிறதுனா கூட இப்போ லைனாக ஒரு 10 கூண்டு நம்ம அடைச்சிடலாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. காலை எழுந்திரிச்சுமே அதுக்கு வந்துட்டு தீவனம் தண்ணி வச்சிடும். தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா SKMல நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கான தீவனங்கள் வந்துருக்குது. அது வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இல்லை நான் கம்பு, ராகி, மக்காசோளம் இதெல்லாமே வச்சு நான் வந்துட்டு கலவை தீவனமாக நான் தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாங்க. அதே மாதிரி வந்துட்டு அசோலா குஞ்சுகளோட தீவன பங்கில் பெரும்பகுதி வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குஞ்சுகளுக்கு வந்து புரோட்டீன் இருக்கக்கூடிய தீவனங்களை தான் கொடுப்போம். அசோலா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கடல் பாசி மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. அது வந்துட்டு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம விவசாயத்துக்கு போயிட்டு இப்போ கோழி பண்ணைக்கு வந்தங்காட்டிக்கு இப்போ போடாமல் இருக்குது. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா எல்லாமே போட்டு நம்மளுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குறது நீங்கள் வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கிட்ட ஒரு 10 கோழி ஒரே முட்டை குஞ்சு பொறிச்சிட்டு சகோ எல்லாத்தோட பிரச்சனைகளும் என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குதுங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 செட்டு மாதிரி ஒரு செட்டு நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குஞ்சுகளை எல்லாமே தனியாக கொண்டு போயிட்டு ப்ரூடிங் மெத்தடில், அதாவது இப்போ 100 வாட்ஸ் பல்ப் போட்டு குஞ்சுகள் எல்லாத்தையுமே ஒரு ரிங்
கூண்டுக்குள்ள நம்ம வச்சு தீன் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா குஞ்சுகள் பெருசாயிருங்க. இல்ல நான் கோழிலேயே விட்டு வளர்த்துறேன் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதையெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது ஒரு பதிவா பார்க்கலாம். நம்மளுடைய 100 ரூபாய் கோழிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 சென்டாட்டு நம்ம கோழி பண்ண போட்டிருக்கிறோம். பாருங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா கோழிகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு 100 குஞ்சு தனியாக வளர்த்தணும், இல்லை 10 கோழி ஒரே முட்டை குஞ்சு பொறிச்சிருச்சு அப்படின்னா அந்த குஞ்சுகள் வளர்த்துறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க மேலே எல்லாமே தகரம் போட்டாச்சு, கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓலை. நம்ம ஓலை போட்டு தகரம் போட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷமானாலுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த பெருக்கானோட தொந்தரவு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வலை, அதே மாதிரி காக்காயோட தொந்தரவு, அதே மாதிரி பாம்பு தொந்தரவு இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலை போட்டுருக்குங்க. அதே மாதிரி சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கதவு போட்டாச்சு. அதே மாதிரி அந்த பச்சை வலை எது கட்டிக்கிறோம் அப்படின்னா நிறைய, அதாவது வெளியிருந்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பறவைகள் வந்துட்டு குஞ்சுகளை அச்சுறுத்தும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு நல்லா தோட்டங்க, அதுலேருந்து வந்துட்டு பச்சை வலை எல்லாமே போட்டுட்ருக்குறோம். சரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-200 குஞ்சாட்டை வளர்த்தலாம். நம்ம வந்துட்டு 100 குஞ்சு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க அருமையான செட்டு. கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோ பிளாக் வச்சாச்சுங்க. உள்ளே வந்துட்டு காரை போட்டாச்சு, பெருக்கானோ இல்லை எலியோ தோண்டி வர்றதுக்கு வந்துட்டு எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு மாஞ்செடி வைக்கலான்னு சொல்லிட்டுங்க மாஞ்செடி எல்லாம் வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 கோழிகள் 2 கோழிகள் வந்து இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு இங்கேயே பெருசானவங்க. இங்கே பாருங்க இங்கே மாஞ்செடி வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மாஞ்செடியாட்டை வச்சுட்டுங்க. அதே மாதிரி செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நம்ம ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. இந்த செட்டு அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயாட்ட ஆச்சுங்க. முன்னாடி சரிங்களா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ஆச்சு. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போடுற மாதிரி இருந்ததுன்னா எச்சா கூட ஆகல, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தகர சீட்டு ஒரு மாதிரி விற்கும், ஓலைகள் ஒரு மாதிரி விற்கும், ஆள் கூலி ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி முறைகள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலையுமே கிடைக்குங்க. அதாவது வந்துட்டு இப்போ இந்த ஹார்ட்வேர் கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம போயிட்டு அந்த கம்பி வலை எல்லாமே வாங்குறது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த கோழி வலை எல்லாமே வாங்கும் இல்லைங்களா, அந்த கடையில் வந்துட்டு கட்டாயமாக இந்த வலைகள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா பாருங்க இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தனியாக சரிங்களா இப்போ ஒரு 4 சென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 சென்ட் பிரித்து இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய குஞ்சுகளை வளர்த்துறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே மாதிரி கோழிகளை பொறுத்த அளவுக்குங்க நம்ம தீன் வைக்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்ச இடத்துல நம்ம தீன் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்க நிறைய இடத்துல வைக்கணும். இங்கே ஒரு இடத்துல நம்ம தீன் வச்சிருக்கிறோம். அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு இடத்துல தீன் வச்சிருக்கிறோம். எல்லாமே தீன் தின்னுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க இங்கே ஒரு இடத்துல தீன் வச்சிருக்கிறோம், இங்கே ஒரு இடத்துல தீன் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல தீன் பிரித்து தான் வைக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கோழிகளுக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்க கிட்டத்தட்ட நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் தீன் வைக்க முடியுமோ அங்கெல்லாமே வந்துட்டு ஒரு 7-8 இடத்துல நம்ம பிரித்து தீன் வச்சிருக்கிறங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது இருக்காதுங்க. எல்லாருமே மேய்ஞ்சு முடிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு தண்ணி வரக்கு பாருங்க, கரெக்டாக தண்ணி வரக்கு பாருங்க. போர்லேருந்து வந்துட்டு நம்ம ஓஸ் போட்டிருக்கிறோம், கரெக்டாக சூடாக தான் தண்ணி வரும். தண்ணி தான் நம்ம கோழி கிழமை வைக்கிறது பாருங்க. அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்களா, அதுலேருந்து இனிமேல் தண்ணி வைப்போம். எல்லா வேலைகளும் ஓரளவுக்கு முடிஞ்சதுங்க. இனிமேல் தண்ணி மட்டும் வச்சா போதுமானது, மற்ற வேலைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மேய்ஞ்ச கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களும் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கூப்பிட்டா கூட அவங்க வந்துட்டு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வெளியே மேயருக்கு போயாச்சு. இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன குஞ்சுகள், அதே மாதிரி வந்துட்டு முட்டை வைக்கக்கூடிய கோழிகள், அதே மாதிரி ரொம்ப அடப்படுத்திருந்த கோழிகள், இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. பாருங்க நம்மளுடைய சேவல் குஞ்சுகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கோவக்காரியோட குஞ்சுகள் எல்லாமே நம்ம இந்த கூண்டில் தான் வளர்த்துறோம். 15 குஞ்சுகள் பொறிச்சுது அப்படின்னா 1 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த 15 குஞ்சுகள் நம்மளுக்கு வந்துட்டு கைக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டுகளில் வளர்த்துறது. பாருங்க நம்மளுடைய பெரிய கோழிகளும் போய் நிற்கிறாங்க. ஆனாலும் கோவக்காரிக்கிட்ட வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டி முடிக்கிடுவாங்க. அப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம தீன் தண்ணி எல்லாமே வச்சோம். குஞ்சுகள் பாருங்க கிட்டத்தட்ட குஞ்சுகளுக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. எல்லா குஞ்சுகளையுமே வந்துட்டு எப்படி பெருசு பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக பெருசு பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க தான் கோவக்காரி. இவங்களால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழி பண்ணையில் கோழிகளே பெருகிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 குஞ்சு 16 குஞ்சு வீதமான வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுங்களா குஞ்சுகள் எல்லாமே. பாதுகாப்பான ஒரு செட் அமைப்பு போட்டு நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பாரு குஞ்சுகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி கோவக்காரியோட குஞ்சுகளுக்கு வந்துட்டு கண்ணில் வந்துட்டு கருவளை மாதிரி வருங்க. அது வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சின்ன சின்ன கண்ணில் வந்துட்டு கருவளையுமே இருக்கும். அது வந்துட்டு இந்த கோவக்காரியோட குஞ்சுகளுக்கே உரித்தானது. அதே மாதிரி இந்த மாதிரியான முட்டைகள் எல்லாம் நாங்கள் எப்படி எடுப்போம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இப்போ காலையில் கோழி முட்டை வைக்குதுன்னா உடனே இந்த மாதிரியான ஒரு கூண்டில் பிடிச்சி மூடிடுவோங்க. அந்த கோழியோட முட்டையை வந்துட்டு நாங்கள் அப்படியே எடுத்துருவோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 15 குஞ்சுகள் வந்துட்டு நம்ம பொறிச்சதுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி பெருசாகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மூடிட்டோம் அப்படின்னா நம்ம பெருக்கான தொந்தரவோ கழுகு தொந்தரவோ இல்லை எந்த விலங்குகளோட தொந்தரவுமே இல்லாமல் நம்ம ரொம்ப சூப்பராக வளர்த்து அடை வைக்கிறக்கும் அப்படி தாங்க. அடை வைக்கிறக்குமே இந்த மாதிரியான கூண்டுகளில் தான் வைக்கிறது. நீங்கள் பாருங்கள் நம்ம சட்டியில் வந்துட்டு மணல் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 முட்டைகளாட்டு இருக்குது. நம்ம கருவாச்சி கோழி தான் இப்போ அடை வச்சிருக்கிறோம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க அடைப்படுத்தாங்க. சரி அடைப்படுறதுக்கு அப்புறம் இவங்களை வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தனி கூண்டு அமைப்பு. அதாவது வந்துட்டு நம்ம
நம்ம எவ்வளோ கோழிகள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. பொறிக்கூடிய குஞ்சுகளை வந்துட்டு நம்ம எப்படி அதை பாதுகாப்பாக வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதா கோழி பண்ணையோட அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக நம்மளுடைய பண்ணை கொண்டு போக முடியும். இப்போ ஒரு கோழி 10 முட்டை வைக்கிது அப்படின்னா அந்த 10 முட்டையுமே வந்துட்டு நம்ம குஞ்சுகளாக மாற்றி அதை எப்படி நம்ம மதிப்பு கூட்டி கொண்டு போகிறோமோ அதில் தான் பண்ணையோட அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளுடைய பூதி கோழி அடப்படுத்தாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணாடி கோழி இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி விரியின் பாம்பில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய கோழி இவங்களே வந்துட்டு அடப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-13 முட்டையாட்டு வச்சிருக்காங்க. எல்லா முட்டையுமே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கருவாச்சி நம்ம எப்படி அடை வச்சோமோ அதே மாதிரி மணல் வலிச்சு சட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக அழகாக குஞ்சு பொரிச்சிருவாங்க. புறா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 புறா விட்டுருக்காங்க. கோழிகள் எல்லாமே மேவு தின்ட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மேவு மேய்ஞ்சுக்குவாங்க பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி இந்த சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் 2 மாதம் ஆகுது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஓடுறது தீவனங்கள் திங்கிறது. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எல்லாருமே வெளியே போய் பழகிக்குவாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயிறு நம்புது உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போய் பழகிடுறாங்க. இந்த மாதிரி வெளியே போய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான இடத்துல மேயிற பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த பசுந்தீவனங்களை வந்துட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே இருக்காது. இந்த சேவலெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு கட்டமூக்கு சேவல் தான் ரொம்ப சூப்பரான சேவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொன்ற வெடை பாருங்கள் நல்லா வால்கட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெருவடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வளர்றப்ப தெரியாதுங்க அந்த வால்கட்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு. அதே வந்துட்டு அது முட்டை வைக்கிற ஸ்டேஜ் ஆகிற பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழியோட வால்கட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரியும். பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னுடைய பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சென்ட்டில் அமைஞ்சிருக்குது. 1 சென்ட் குஞ்சு வளர்த்துருக்கோமே. அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன செட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கோழியோட குஞ்சு வளர்த்துறக்குமே போட்டிருக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இடம் இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு 2 சென்ட்டில் வந்துட்டு தாராளமாக ஒரு 40 கோழிகள் வளர்த்தலாம். ஆனால் கூண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி விவசாய தோட்டங்கள் இருக்குங்காட்டிக்கு அந்த பயிர் பண்டி ஒரு மாதத்து வரைக்குமே கோழிகள் வந்துட்டு உள்ளே போகாத அளவுக்கு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வாழைக்கண்ணாக இருந்தாலும் சரிங்க முருங்கை மரங்களாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசாகி 1 மாதம் 1.5 மாதங்கிறப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிகள் வெளியே விட்டுறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு குறைஞ்ச இடம் இருந்தால் கூட நீங்கள் அளவான கோழிகள் வளர்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக கோழிகள் வளர்த்தலாம். நிறைய பேர் மாடியில் கூட வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு மேலே ஆர்வம் இருந்ததுன்னா போதுங்க நம்ம அடுத்தடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள நம்பரை மேலே விவசாயிகள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.